திருவேலங்காடு பத்ரகாளி அம்மன் கோவில். இது அரக்கோணத்துக்கு முன்னாடி, அரக்கோணம் ட்ரெயின் ஏறினா கரெக்டாக இறங்கிடலாம். புராணங்களின்படி அரக்கர்களான சும்பன் நிசும்பன் இவங்க 2 பேரையும் அழிப்பதற்காக பார்வதி தேவி காளியை உருவாக்கியிருக்காங்க. இந்த காளியம்மன் அந்த 2 அரக்கர்களையும் அழிச்ச பிறகும் சாந்தம் அடையாமல் இங்கேயே திரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி திரியும் போது சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட நடனமாடவா அப்படின்னு காளி தேவியை அழைச்சிருக்காரு. காளி தேவிக்கும் சிவனுக்கும் இங்கே நடனமாடின சபையும் இருக்குது. அந்த திருத்தலம் இங்கே சிவன் கோவிலாக அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலையும் நாம் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்தலத்தை மட்டும் நாம் என்ன வரலாறுன்னு பார்த்துடலாம். அப்போது சிவபெருமான் அந்த நடனத்தில் காளியை தோக்கடிச்சிட்டாரு. தோக்கடித்த பிறகு தான் காளியானவள் சாந்தமடைஞ்சு இங்கேயே எழுந்தருளி இருக்காங்க. இந்த தலம் வராண்டேஸ்வரர் கோயிலோட இணைஞ்சு சிவபெருமானின் பஞ்ச சபைகளில் ஒன்றாக ரத்தின சபையாக விளங்குது. அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே காரைக்கால் அம்மையார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த அம்மையார் தனது தலையால் நடந்து வந்த இறைவனை தரிசித்த தலம் அப்படின்னு நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம். அந்த ஸ்தலமும் இதுதான் அப்படின்னு புராணம் சொல்லுது. இந்த சூளத்துக்கு எதிர்க்க ஒரு நுழைவாயில் பார்க்குறோம்ல, அங்கே தான் காளியம்மனை நாம் தரிசிக்க போகிறோம். அவங்கள தரிசிச்சுட்டு நான் மீதி வீடியோ எடுக்கிறேன். உள்ளே போகிறதுனால மூலஸ்தானத்தில் நாம் வீடியோ எடுக்க போகிறது கிடையாது. இந்த பத்ரகாளி கோவில் கிட்ட பொரி விற்கிறாங்க. குளம் இருக்குது. இந்த குளத்தில் மீன் பொரி விற்பாங்கல்ல, அந்த பொரி வாங்கி மீனுக்கு போடலாம். இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல். காளியம்மன் கோவில்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தானே. திருவேலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து 30 ரூபீஸோ என்னவோ தான் ஆட்டோ ஃபேரு. காளியம்மன் கோவிலுக்கு போகணுன்னாலே இதுதான் கோவில் கூட்டு விட்டுருவாங்க. பாருங்கள், இந்த கோவில் குளத்துலேயும் மீன் பிடிக்கிறாங்க. ப்ளஸ் அங்கே பாருங்கள், மீன் பொரி போட்ட உடனே மீன் வருது. இதோ வந்துட்டேன். கிட்ட போவாதீங்க, இப்படி விடு. இதுவரையும் நடக்கலாம் கொட்டிமா, இதுவரையும் நடக்கலாம். அதுக்கப்புறம் ஹாய் சொல்லுங்க. என்னமோ ஃபோர்ஸா இருக்குல்ல நடக்கும்போது, தண்ணியோட மீன் மாட்டுதா மம்மு? மீன் இதுல பிடிக்க முடியாது. நம்ம மதிமா வீட்டுக்கு போலாம் மீன் பிடிக்க. இந்த கோவிலுக்கு போகும்போது மனசு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப பழமையான கோவிலாக இருந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த சைடு இருக்கிறது காளியம்மன் கோவில். அப்படியே வந்தோன்னா இது சிவன் டெம்பிள். இதுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ரூட் பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் போகுதுங்களா. அதே காளியம்மன் சைடில் ஒட்டினா மாதிரி பாருங்க, ஸ்ரீ முஞ்சிகேஸ்வரர் ஆலயம்னு இருக்குது. நல்லா இருக்குல்ல, பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு கோவில் வீடு. இந்த கோவிலை தாண்டி தான் சிவன் டெம்பிள் கிளம்பணும். பூவா? இப்போ நம்ம இந்த கோவில் உள்ள போக போகிறோம்.
ஆள் யாருமே ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் கும்பலாக வரவே கொஞ்சம் பயம் இல்லாமல் உள்ளே போகிறோம். இது முஞ்சிகேச முனிவரோட ஜீவ சமாதி. இந்த ஸ்தலம் 15,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு புராணங்கள் கூறுது. இந்த ஸ்தலத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ராகு கேதால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கள்ல, அவங்க இந்த ஜீவ சமாதிக்கு பார்த்துட்டு போகும்போது அந்த தோஷங்கள் எல்லாமே நீக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. நேரில் இங்கே பார்க்கும்போது உள்ளே அந்த விளக்கோடு வெளிச்சம் மட்டும்தான் தெரியுதே தவிர அவரோட சிலை கூட நமக்கு தெரியல. ஆனால் அது என்ன மிராக்கல்னு பாருங்கள், ஃபோனில் ஆரா லைட்டு வைக்காமலே நல்லா தெரியுது. ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேமராவில் நல்ல கேப்சர் ஆகுறாரு. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே இருட்டாக தான் தெரியுது. ப்ளஸ் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக காட்டினேன்ல, அது ஆரா லைட் வைக்கவே இன்னும் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. கேமராவில் நல்ல காட்சி கொடுத்தாரு. நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே அது எந்த உருவம்னு கூட நமக்கு தெரியலை. இது நான் இப்போ தான் உள்ளே ஒருத்தர் பெரியவர் வரும்போது விசாரிக்கும் போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். கேட்குறாங்க பாருங்க. சாமி அபிஷேகம் இவ்வளோ தான் இந்த கோவிலோட, இந்த சித்தர் டெம்பிளோட வியூ. இவ்வளோதாங்க. இப்போ நாம் சிவன் நடனம் ஆடின அந்த கோவிலை தான் நாம் போய் பார்க்க போகிறோம். காளியம்மன், அடுத்து முஞ்சிகேஸ்வரர், அடுத்து இதெல்லாம் பழமையான ஒரு வீடாக அங்கே இருக்குது. இப்போது இந்த கோவில் உள்ள தான் நம்ம போக போகிறோம். அது கரெக்டாக நேராக இப்படி கட் ஆனதுமே நம்மளுக்கு டெம்பிள் தெரியுது. டைரெக்டாக பஸ்ஸோ எதுவும் கிடையாது. ட்ரெயின் அங்கேருந்து நமக்கு ஆட்டோ தான் கரெக்டாக கூப்பிட்டு விட்டுருவாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. ரெஸ்ட் ரூம் வசதிலாம் அந்த காளியம்மன் கோவிலில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ தான் வெளியே கட்டிக்கிட்டுலாம் இருக்காங்க. இப்போ டெவலப் ஆகிடும் நினைக்கிறேன் இந்த கோவில். மாட்டுக்கு போடுறதுக்கு இவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அங்கே போய் பிச்சிங்கன்னா கொஞ்சம் இடம் கீழே வேணும், மாடு கொடுக்கலாம். அரிசி அண்ணா கொஞ்சம் கூட நெல்லிக்காய் மரமா அது? நம்ம கடையில் வாங்குவோமே ஜூஸ்க்கு. எது இந்த சைடா? குட்டி குட்டி இலையா? பெருசு பெரிய லீஃப். ஆமாம், பெரிய நெல்லிக்காய். பாருங்க இந்த குட்டிங்களா மாட்டுக்கு விற்கிறாங்க. இவங்களே 20 rupeesன்னு விற்கிறாங்க. குடுடா, கொஞ்சம் குடு. நீ குத்துரு. நானும் கொடுக்க போகிறேன். நான் அந்த மாட்டுக்கு கொடுக்குறேன். அந்த ஒரு மாடு இருக்கு. மாடு மாதிரி வெள்ளுது. அங்க ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இதுக்குள்ள போலாமா? இங்க கவர் பண்ணு. தேவயானை, வள்ளி தேவயானை, வல்ல கணபதி விநாயகர். இங்க கும்பிட்டுட்டு அங்க கும்பிட்டுட்டு அப்புறம் கோவிலுக்குள்ள போகணும். ஏய் வடிமா மாட்டு புடித்தற ஒரு கண்டு குட்டிக்கு அங்க பாருங்க, 2 மாடு ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. ரெண்டு மோல் அடி லட்டு புஸ்தகை கட்ட சொல்லலாம் கொஞ்சம். இல்ல அவ்வளவுதான். கட் பண்ணிடுங்க. உள்ள போனா இங்கே சிவன் ரொம்பவே அம்சமாக இருக்கார். நிஜமாகவே ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது, வைப்ரேஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. அம்மனும் கூட இருக்காங்க. கோவில் உள்ளே சாமி கும்பிடும்போது நான் எப்பவுமே உள்ளே எடுக்க மாட்டேன். இது வெளிப்புறத்தில் தான் இப்போ நான் எடுக்கிறேன். அந்த கோவிலை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரம்
கோவில் சுற்றுவோம்ல, சுற்றி வரும்போது அந்த இடம் தான் இதெல்லாம். இன்னும் அப்பா எத்தனை மாடு கோவில் உள்ள. மாடை திறந்து விட்டோன்னே எங்கன்னா வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சு ஓடுன தெரியுமா? கையில இருக்க பூ நல்லா தட்டின அந்த பூ நினைக்கிறேன். பூவாலதான் அது துரத்துதுன்னு நினைக்கிறேன். கம்முட்டு வா. அது ஒரு ரோதா பூ கடை இவ்வளவு கூத்தை யாரு நிறைய மாடு இருக்குது இந்த சிவன் கோவிலில். இந்த கண்ணுக்குட்டி எங்களையே துரத்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன ரீசன்னே நமக்கு தெரியல. அப்படி துரத்தும் போது தான் நாங்கள் சிவன் நடனம் ஆடிய அந்த மேடை இருக்குது, அந்த மேடையில் போய் ஏறி நின்னோம். அப்போ தான் எனக்கே தெரியும் இது சிவன் நடனம் ஆடின மேடை அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏடா குணமா பண்ணாதான் அது வரும் சொல்லிட்டு நான் உங்க கூடயே வரமாட்டேன், நான் ஓடிடுறேன். வருதே 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 வருதே, அமைதியா வாங்க, வந்துருங்க. அவர் திரும்புறாரு. கோவில முக்காடு போடக்கூடாது. எங்கள் வீட்டு குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க.